அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரே வரியில் ஓதக்கூடிய இந்த எளிய துஆவிற்கு பின்னால் எவ்வளவு நன்மைகளும் ரகசியங்களும் ஒளிந்திருக்கின்றது நம்ம பார்க்கலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீம். இந்த துஆவுடைய மகத்தான 5 பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவதாக, கடல் நுரை அளவு பாவங்கள் மன்னிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுகின்றார்கள், யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 100 முறை இந்த ஒரு திக்ரை ஓதுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் கடல் நுரை அளவு அதிகமாக இருந்தாலும் சரி அவை அனைத்துமே மன்னிக்கப்படுமா. நம்ம தினந்தோறும் செய்கின்ற தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற சிறிய பாவங்களை அழிக்க இதைவிட சிறந்த வழி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம 2வது பார்க்கலாம். மறுமை தராசில் நன்மைகள் ஏடை மிக கனமாகும். மறுமை நாளில் நம்ம செய்த நன்மைகள் மட்டுமே தீமைகளை மீசான் என்றும் தராசில் நிறுத்தப்படும். அந்த துஆவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாவுக்கு மிக எளியதான அளவற்ற அருளாளன். மறுமை தராசில் மிக மிக கனமான 2 வார்த்தைகள் அவை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. குறைந்த நேரத்தில் அதிகமான நன்மைகள் சேர்த்து தராசின் தட்டை உயர்த்த இது உதவும் என்று சொல்லியிருக்காங்க. 3வதாக, அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான வார்த்தையை பார்ப்போம். அகிலத்தை படைத்த அல்லாஹுவிற்கு அவனது படைப்புகள் சொல்லும் வார்த்தைகளிலேயே மிக மிக விருப்பமான வார்த்தைகள் இவைதான். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுக்கு மிக உகந்த வார்த்தை எது என்று கேட்கப்பட்ட போது அவர்கள், அல்லாஹ் தன் வானவர்களுக்காகவும் தன் அடியாறுகளிற்காகவும் தேர்ந்தெடுத்தது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீம் என்ற வார்த்தை என்று பதிலளிக்கின்றார்கள். 4வதாக, சொர்க்கத்தில் உங்களுக்காக தோட்டம் உருவாக்கப்படுமா. பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம். யார் இந்த துஆவை ஒரு முறை ஓதுகின்றார்களோ அவர்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான பேரிச்சம்பழம் மரம் நடுகின்றார்களாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுகின்றாருங்க. நம்ம ஒரு நாளுக்கு 100 முறை ஓதினா சொர்க்கத்தில் நமக்காக 100 மரங்கள் கொண்ட ஒரு பெரிய தோட்டமாக உருவாக்கப்படுகின்றது. பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு சின்ன ஒரு துஆவை நம்மளுக்கு அல்லாஹ் எவ்வளோ நன்மைகள் கொடுத்துருக்குறோம். இந்த உலகத்துக்காக மட்டும் வாழாமல் மறு உலகத்துக்காக கண்டிப்பாக நம்ம வாழ்ந்தே ஆகணும். மறுமை நாளில் உங்களை விட சிறந்தவங்க எவருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கின்றார்கள், யார் காலை மற்றும் மாலை வேளைகளில் 100 முறை இந்த துஆவை ஓதுகின்றாரோ அவரை விட சிறந்தவர், நன்மைகளை கொண்டவர், வருபவர் மறுமை நாளில் வேறு எவரும் இருக்க முடியாது. ஆனால் அவரை போன்ற அல்லது அவரை விட அதிகமாகவே ஓதியவரை தவிர. சுருக்கமாக சொல்லணுன்னா, இந்த துஆவை ஓதுவதற்கு உங்களுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் அதனால் உங்களுக்கு பாவங்கள் அளிக்கின்றது, சொர்க்கத்தில் மரம் வளர்க்கப்படுகின்றது, அல்லாஹ்விற்கு அன்பு கிடைக்கின்றது, மறுமை தராசுகள் கனமாகின்றது. தினமும் சுபுஹ் தொழுகைக்கும் பிறகும் மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகும் தலா 100 முறை ஓதுனா வழக்கமாக்கி கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் தினமும் இதை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.